வணக்கம். இடியப்பமும் நான். கடவுளே, இடியப்பம் வாய்ப்பது பெரும் வேலை. ஆகவே நாங்கள் எல்லோருமே கூடுதலாக மக்கள் எல்லோருமே கடையில் தான் வாங்குவோம். அதுவும் இந்த இடியப்பத்தை நாங்கள் இந்த இடியப்பம் அவிக்கின்ற இந்த ஃபேக்ட்ரியில் சென்று வாங்கினால் இடியப்பத்தின் விலை குறைவு. நிச்சயமாக $3 25 இடியப்பத்தை வாங்கி கொள்ளலாம். ஆனால் அந்த இடியப்பத்தின் பெருசு சொல்ல முடியாத அளவு. அந்த 25 இடியப்பத்தை நாங்கள் நினைக்கின்றேன் 5 பேருக்கிட்ட சாப்பிட முடியும். அவ்வளவு 5 இடியப்பமே வயிறு நிரம்பிவிடும். அந்த அளவுக்கு பெரிய இடியப்பம் அவர்கள் இடியப்பம். ஆனால் $3 அவர்கள் விற்கின்றார்கள். உண்மையிலேயே அவருக்கு அந்த அண்ணாவுக்கு நிச்சயமாக வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். அவர் அந்த குறைந்த காசிலே $3 விட 1% கூட எடுப்பதில்லை. 25 இடியப்பம் தருவார். அதை எடுத்து வந்தால் எங்களுக்கு 2-3 நாட்களுக்கு காணும். ஆகவே நேற்றைய தினம் எனக்கு வரும்போது அங்கு செல்வதற்கு நேரம் கிடைக்கவில்லை. ஒரு கடையில் வாங்கினேன். அந்த கடையில் $4 எடுத்தார்கள். $1 அதிகமாக எடுத்தார்கள். ஆனால் அந்த இடியப்பம் 2 பேருக்கும் காணாது. ஏனென்றால் அவ்வளவு சின்ன இடியப்பம். சரி என்று வரும்போதும் வேறொரு இடத்தில் வாங்கி பார்ப்போமே என்று சென்று வாங்கினேன். ஆனால் அங்கு இடியப்பம் $6 அதோடு டேக்ஸும். அதற்கு சம்பள் தருவதாக இருந்தால் $2.50 டேக்ஸும். ஆகவே கிட்டத்தட்ட $8.50 டேக்ஸும் சேர்த்து $9.56 வந்தது. இதில் $9.56 பெருசு என்று நான் காசுக்காக சொல்லவில்லை. ஆனால் அந்த இடியப்பம், நாங்கள் அந்த அண்ணாவிடம் வாங்குகிற இடியப்பத்தின் 4 பிரித்த ஒரு பங்கு தான் இவர்களின் ஒரு இடியப்பம். அதில் 25 இடியப்பம். அது ஒருவருக்கு காணாது. அவர்கள் சம்பளம் இடியப்பமும். ஆனால் $9 56%. என்ன சொல்வதென்று எனக்கு விளங்கவில்லை. இவர்களும் அந்த இடியப்பத்தை மிஷினில் தான் அவிக்கின்றார்கள். அவர்களும் மிஷினில் அவிக்கின்றார்கள். இவர்கள் சின்னனாக அவித்து கை இடியப்பம் என்ற பெயரை வைத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இதில் யார் தப்பும் இல்லை. அது வாங்குவது என் தப்பு. ஆனாலும் எனக்கு ரொம்பவுமே கவலையாக இருந்தது. $9 56% கொடுத்து அது ஒருவருக்கு காண முடியவில்லை. ஆனால் $3 கொடுத்தால் எங்களுக்கு 3 நாளைக்கு அந்த இடியப்பம் காணும். ஆகவே நான் செய்த தவறை நீங்களும் விடாதீர்கள் என்று சொல்வதற்காக இடியப்பமும் சிக்கலும் நானும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.